الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك ذكرك صدق الله العليم. அண்ட சராசரங்களை படைத்து அவனை நிர்வகித்து அனைத்து வஸ்தினங்களுக்கும் அவனை ஒன்றுபோல் உணவளித்து குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவில் எம்மை சேர்த்து வைத்து கண்ணியப்படுத்தி இருக்கும் அல்லாஹுவை சொல்லாலும் செயலாலும் போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாதே ஆலம் நூரே முஜஸ்ஸம் சாஹிபனி ஆதம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் இறைநேச செல்வர்கள், குறிப்பாக சங்கையான பொருளான கடமைகளை நிறைவேற்றிய நிலையில் அறிவு பொருந்திய மஜ்லிஸை அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் நல்வாழ்வின் பரக்கத்து என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். இந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் உன்னதமான ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, சங்கை மிகுந்த ஒரு படைப்பாக மனித வர்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த மனித வர்க்கத்தில் இருந்துதான் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். இவ்வாறு இந்த உலகத்தினுடைய நியதியின் அடிப்படையில் அந்த நபிமார்களுடைய வரிசையில் இறுதியாக வந்துதித்தவர்கள் தான் எங்கள் கோமான் முஹம்மது அக்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் படைக்கப்பட்டது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை கொண்டுதான் என்ற விடயம் நாம் எல்லோருக்கும் தெரியும். இறைவனுடைய ஒளியில் இருந்து, அல்லாஹ்வினுடைய அந்த நூறில் இருந்து ஒரு நூரை படைத்து அந்த நூறுதான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த நூறில் இருந்துதான் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இதுதான் எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும். இந்த மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அவனுடைய நூறிலிருந்து படைத்து ஆலமுல் அர்வாஹ் என்ற ரூஹுகள் வாழக்கூடிய அந்த உலகத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? முதலாக மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நபிமார்களுக்கு மத்தியிலே என்ன செய்கின்றான்? புகழ்ந்து சொல்லுகிறான். உங்களுக்கு நான் அறிவையும் ஞானத்தையும் தந்திருக்கிறேன்.
அதில் உள்ளவைகளை தெளிவுபடுத்துவதற்காக உங்களிடத்தில் ஒரு இறை தூதர் வருவார். அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும். உலகத்தை படைப்பதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாகிலே அல்லாஹ் முதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பேசுகிறார். இதேபோல் இறைவனினால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய தலைவாசலில் எழுதப்பட்டிருப்பதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை இறைவனுடைய பெயரோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. மேராஜினுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செல்கின்ற பொழுது அந்த அரிசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சலாம் சொல்லி சந்தோஷப்பட்ட நிலையில் சொன்னது, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில், ஆசை வைத்த நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அப்பொழுதுதான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறாங்க, என்னை பற்றி உமக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது அல்லாஹ்வினுடைய அரிசி பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், இறைவன் என்னை படைத்து என் சிரசில் அவனுடைய உயர்வான மகத்துவம் மிக்க அவனுடைய பெயரை பொதிக்கப்படுகின்ற பொழுது என் சிரசை தாங்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் அவனுடைய பெயரோடு சேர்த்து உங்களுடைய பெயரையும் எழுதப்பட்ட உடனே என்னுடைய சிரசே, என்னுடைய படைகோலமே சரியாக நின்றது யா ரசூலல்லாஹ். அப்பொழுது நான் நினைத்தேன், இறைவனுக்கு மிகவும் தகுதியான ஒரு வேண்டப்பட்ட ஒரு ஹபீப் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அதனால் தான் இறைவனுடைய பெயரோடு உங்களுடைய பெயரையும் பதிக்கப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதை நான் அன்றே உணர்ந்தேன் என்றது அல்லாஹ்வினுடைய அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு. இவ்வாறு கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுக்குரியவர்களாக, புகழுக்கு சொந்தக்காரராக இறைவனினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்ப ஆலமுல் அர்வாகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழ்ந்து விட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மகத்தான ஒரு உயர்வான இடத்தில் இருக்கிறீர்கள். ஒரு மனிதனை பற்றி இறைவன் அடிக்கடி பேசுகின்றான். ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்னால் அவருடைய வருகையை பற்றி தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற வேதங்களிலே அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய காலத்தில் இருந்த சமூகத்தவர்களுக்கு இப்படி ஒரு இறை தூதர் வருவார் என்ற செய்தியை அந்த சமூகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண ஒரு மனிதராக இருக்க முடியுமா சகோதரர்களே? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு முன்னதாகவே, இந்த உலகத்தில் உதிப்பதற்கு முன்னதாகவே, ஃபுர்கான் வேதம் அருளப்படுவதற்கு முன்னதாகவே எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி உலகமே எதிர்பார்த்திருக்கின்றதென்றால், உலகமே அவர்களுடைய வருகையை பற்றி தெரிந்திருக்கின்றதென்றால், சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து வைத்திருக்கிறான் இந்த உலக மக்கள் அறிவதற்காக வேண்டி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய புகழ்ச்சி எனப்படுவது சாதாரண ஒன்றல்ல. நாம் ஒரு மனிதனை புகழ்வது போன்றல்ல, அல்லது ஒரு மனைவியை புகழ்வது போன்ற அல்ல. தன்னுடைய உயிரை விட தன்னுடைய மனைவி மக்கள், அதே போன்று தனது தாய் தந்தையர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும் விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பவன் தான் சிறந்த மூமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால ஒரு மனிதன்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுக்க முழுக்க புகழ்ந்து அவர்களை நேசம் வைக்கின்றான் என்றால் அவன்தான் உண்மையான முஃமின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நேசம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் சூனம் செல்ல முடியாது. சகோதரர்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னை பற்றி போல்கின்ற பொழுதெல்லாம் கிதாபுகளிலே ஹதீது கலைகளை புரட்டி பார்த்தால் சகோதரர்களே, நான் தான் இறுதியானவரும் நான் தான் நபிமார்களுக்கும் தலைவர் என்றும் சொல்லப்படுகிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுடைய வரிசையில் இறுதியாக வரப்பட்டவர். சுவர்க்கத்தினுடைய கதவு அவர்களை கொண்டுதான் திறக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் எவர் சுவனம் செல்லுவதாக இருந்தாலும் என்றால் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழும் புகழ்ச்சியும் சுவன வரைக்கும் கொண்டு செல்கின்றது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான மஜ்லிஸுகள் புகழ் மாலை பாடுவது எனப்படுவது எங்களுடைய ஊரில் வழக்கம்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, இது ஒரு ஈமானியத்தின் வெளிப்பாடு. சகோதரர்களே, ஒரு மூமினுடைய உள்ளத்தை ஈமானை அதிகப்படுத்துவது, ஒரு முஸ்லிமான ஒரு சராசரியாக வாழக்கூடிய ஒரு பாமர மகனுடைய உள்ளத்தை சீண்டக்கூடியது, தட்டக்கூடியது ஈமானின் உணர்வின் ஊடாக. அப்படிப்பட்ட ஒரு சபை, ஒரு மஜ்லிஸ் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஓதப்படுகின்ற படிக்கப்படுகின்ற புகழ் மாலை. இதெல்லாம் இன்றைக்கு நேத்தைக்கு வந்ததல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கெல்லாம் பெரும் கவிஞர்கள், பெரும் கவிஞர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதீனா ஷரீஃபிலே மேடை அடித்து பாடப்பட்ட கவிஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனை பார்த்து சந்தோஷப்பட்டு கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு தனது மேலில் போத்திருந்த போர்வையை பரிசாக 100 ஒட்டகங்களும் பரிசாக கொடுக்கப்பட்ட ஹதீதுகள் இன்றைக்கும் சான்று பகரிக் கொண்டிருக்கிறது. எனவே இது இன்று நேற்று ஆரம்பித்த மஜ்லிஸ் அல்ல சகோதரர்களே. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடையவர்கள் எதை செய்தாலும் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பித்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம் தொட்டு ஆரம்பிக்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழாத மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற உடனே முதலில் ஆத்திரப்பட்டது யார்? யார் ஆத்திரப்பட்டது? ஷைத்தான். ஷைத்தானுடைய சீடர்கள் சொன்னார்கள். ஷைத்தான் அழுதது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் அன்று. அப்ப ஷைத்தான் அழுதவுடனே அருகில் இருந்த சீடர்கள் சொன்னார்கள், தலைவரே உங்களுக்கு இது ஒன்றும் பெருசில்லை, முஹம்மது மக்கத்தில் பிறந்திருக்கிறார், அவரிடத்தில் நீங்க போங்க, தலையை திருவி தூக்கி வீசிட்டு வந்துட்டே இருங்கன்றாங்க. யாரு? சீடர்கள். ஷைத்தான் சீடர்களுடைய கதையை ஏற்று ஷைத்தான் போனான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க ஷைத்தானுடைய வருகையை பார்த்தவுடனே ஓங்கி ஒரு உதைத்தார்கள். அது நான் என்ற இடத்திலே கொண்டு விழுந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது, அதனை இழிவுபடுத்துவது, புகழ்பவர்களை இழிவுபடுத்துவது, புகழாரத்தை இழிவாக பேசுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரைக்குறைவாக நினைப்பது, இதெல்லாம் யாருடைய செயல் என்பதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே பிறந்த நாள் அன்று யார் ஆத்திரப்பட்டான், யார் அழுதான்?
யாருக்கு அடிக்கப்பட்டது என்பதை விளங்கினால் இன்று தடுக்கக்கூடியவர்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நன்றாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை புகழ்வது, அவர்களை நேசம் வைப்பது, அவர்களுடைய வாழ்க்கை சரிதை எடுத்து நடப்பது என்பது ஒரு ஈமானியத்தான ஒன்று. ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதர் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, ரசூல்மார்களை அவர்கள் நம்ப வேண்டும். மிஸ் ஆகிட்டு தவறவிடப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அவர் யாரல்ல, முஸ்லிம் என்ற பட்டியலிலேயோ அல்லது கலிமா சொன்னவருடைய பட்டியலில் அவர் இருக்க மாட்டார். இதுதான் இஸ்லாத்தினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடியது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழாரம் இன்று நாம் ஆரம்பித்ததல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னதாக இது யாருடைய அமல் தெரியுமா? இது யாருடைய அமல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது புகழ் பாடுவது இது யாருடைய அமல்? அல்லாஹ்வினுடைய அமல், இறைவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல். இறைவன் அமல் செய்கின்றான் என்றால் யாரின் மீது செய்கின்றான்? கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மலக்குமார்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். இறைவனுடைய பணி அது. இறைவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய, மலக்குமார்கள் உலகம் அழியும் வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்வான ஒரு வணக்கத்தை தான் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? புகழாக படிக்கிறோம், சலாமு சொல்கிறோம், சலவாத்து சொல்கிறோம். எனவே இது ஒன்றும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழிகேடோ அல்லது விதியத்து என்பது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அழகிய சிந்தனையை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். எனவே சிந்திப்பதும் அதன்படி நடப்பதும் ஒவ்வொருவர்களுடைய கடமை. எனவே நாம் இது பற்றி சிந்தித்தால் அதனுடைய தாத்பரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எத்தனை வயது நாயகமே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாறி கேட்கிறாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு எத்தனை வயசு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வானிலே உதிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 தடவை பார்த்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஜிப்ரீலே அந்த நட்சத்திரம் நான் தான் என்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காத்தமுன் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பேரொளியிலிருந்து முதலாக படைக்கப்பட்டவர்கள். அதற்கு பிறகுதான் உலகமே இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட கோடிகளாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூறில் இருந்துதான் படைக்கப்பட்டது. இதுதான் ஆரம்ப ஈமானுடைய அடிப்படை அம்சம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனால் ஒரு சாதாரண ஒரு மனிதரை புகழ்வதாக இருந்தாலும் புகழுக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் ஒருத்தன். அவனுடைய புகழில் இருந்து தனது ஹபீபை அவன் புகழ்கின்றான், இறைவன் புகழ்கின்றான். ஹபீபுல்லாஹ் என்னுடைய நண்பர், என்னுடைய நேசர். உலகத்தில் இறைவனினால் பாதுகாக்கப்பட்ட 3 விடயங்கள். ஒன்று பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹரம். ஆபிரகாமுடைய யானைப்படை வந்தது, அழிக்க முயன்றது. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த படையை அழித்தான் அபாபில் என்ற பறவைகளின் ஊடாக. கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய இறை வசனம் குர்ஆனை
ஆன்றொரு காலத்தில் இருந்த அன்றைய அரேபியர்களுக்கு மத்தியிலே குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கப்பட்ட பொழுது அதற்கு மாற்று கருத்தாக அன்றைய குறைஷி காவியர்கள் பல இட்டுக்கட்டான முறையிலே பல ஆயத்துகளை அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டு வாசித்து பார்த்தார்கள். அவர்கள் கொண்டு வந்ததையே அவர்களுக்கு விளங்க முடியாமல் திக்கு திடுமாறி மக்களுக்கு மத்தியிலே இழிவாக்கப்பட்டு கைகட்டி சிரிக்கப்பட்ட நிலையில் கேவலப்பட்டு ஓடினார்கள். எனவே கலாமுல்லா அல்லாஹ்வுடைய இறை வசனம் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் வைத்திருக்கிறான்? அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்தது ரசூலுல்லாஹ், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் வைத்திருந்தான்? அல்லாஹ் வைத்திருக்கிறான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. முனாஃபிக்குகள் யூதர்கள் என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் பார்க்காங்களாங்கிற கண்ணை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? கிள்றதும் குத்துறதும் அடிக்கிறதும். என்ற சஹாபாக்கள் கண்டுட்டாங்கன்னு சொன்னா இவர தலை எங்க நிற்கும்? எங்க இருக்கும்? நிலத்தில் இருக்கும்ங்கிறது நல்லா தெரியும். அப்ப கண்ண மூக்க பார்த்து என்ன செய்யற? இப்படிப்பட்டவர்களுடைய மரணத்தை வரலாறு பேசுகிறது. மிச்சம் பயங்கர மோசமாக இருந்ததென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வஞ்சித்து பேசக்கூடியவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லஸ்து கஅஹதிம் மின்கும், அருமை தோழர்களே நான் உங்களை போன்றவன் அல்ல என்றார்கள். தன்னை பற்றி புகழுகிறார்கள், தன்னை பற்றி புகழுகிறார்கள். நான் உங்களை போன்றவன் அல்ல. உருவத்தில் படைகோலத்தில் ஒன்றாக இருந்தாலும் உயர்வில் அந்தஸ்தில் உயர்வு மிக்கவர்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். சொன்னாங்க, சகோதரர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க புகாரியிலே வருகின்றது, புகழ் மாலை படிக்கிறாங்க. வஅஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐன், யா ரசூலல்லாஹ், தங்களை விட எழில் மிக்கவரை எந்த கண்ணும் பார்க்கவில்லை. வஅஜ்மல மின்க லம் தலிதுன் நிசா, உங்களை போன்ற அழகான ஒரு மாமனிதரை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவும் இல்லை. குலிக்த முபர்ரகன் மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் உங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகோதரர்களே, கஅன்னக கது குலிக்த கமா தஷா, நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அது போலவே பிறந்திருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். இது யாரு படித்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னிலையில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நினைத்திருந்தால் இது பித்அத்து, வழிகேடு, இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, நீங்க நிப்பாட்டுங்க, படிக்க தேவையில்லை சொல்லிருக்கலாமா இல்லையா? அப்படியான ஹதீதுகள் இருக்குதா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுக்கு முன்னால் தன்னை புகழ்வதை அனுமதித்திருக்கிறார்கள். எனவே இந்த புகழ் எனப்படுவது நாங்களாக அல்லது எமக்கு முன்னுள்ள இமாம்களாக உருவாக்கப்பட்டதல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத். எனவே பாசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் இந்த உலகம் அல்ல, நாளை சுவனம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழையும் குணத்தையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் அனைத்தும் அறிந்திருந்தது, எல்லாம் அறிந்திருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு வேட்டைக்காரனுடைய வலையிலே ஒரு மான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவ்வழியாக மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். அந்த மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சலாம் சொன்னது, யா ரசூலல்லாஹ். அந்த மான் கேட்டது, அருமை நாயகமே, நான் ஒரு மனிதனுடைய சிறையில் அடைக்கப்பட்டு விட்டேன், இந்நிமிடத்தில் இந்நிலையில் எனது குட்டிகள் காட்டு வனாந்தரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது,
இப்பொழுது அதற்கு பசி ஏற்பட்டு விட்டது, உணவு கொடுக்கக்கூடிய நேரமாகிவிட்டது, என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அதனால யா ரசூலல்லாஹ், நான் போய் எனது குட்டிகளுக்கு உணவு கொடுத்து விட்டு நான் திரும்பி வருகிறேன் நாயகமே, அது வரைக்கும் எனக்கு பதிலாக நீங்கள் அமர முடியுமா யா ரசூலல்லாஹ் என்று மான் கேட்டது. சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் அந்த மான் பேசியிருக்குமா சகோதரர்களே? எவ்வளவு சரித்திரங்கள் இருக்கிறது மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்திலே அமர்ந்து விட்டார்கள். ஐயறிவு படித்த மானுடைய உள்ளத்தை பாருங்க சகோதரர்களே, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கும் அந்த மானுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. மான் போகுது, காட்டு வனாந்தரத்தில் விளையாடி கொண்டிருந்த குட்டிகளுக்கு உணவை கொடுக்குது, மகிழ்விட்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்து எதிர்பார்க்குது. எப்படி நினைக்குது? பெருமானார் அவர்கள் தன்னை காத்து கொண்டிருக்கிறார்கள், தன்னை எதிர்பார்த்த நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னை நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ற உணர்விலே அந்த மான் என்ன செய்கிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்த இடத்தில் ஓடோடி வருகிறது என்றால் சகோதரர்களே, அந்த மானுக்கு இருந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்குதா? எங்கள்கிட்ட இருக்கா சகோதரர்களே? அந்த மானுக்கு இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம் புகழ் எங்கள்கிட்ட இருக்குதா? 4 பேரோட உட்கார்றோம், 5வது பேர் வாராரு, என்ன மீலாத்துல்லா, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா? என்ன கொடியேத்தம், என்ன ஊர்வலம், இது பேசுறதால இவங்க 5 பேருக்கும் என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியா? என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியா? கேட்டா சொல்லுவாங்க, புகழ் மாலை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு குர்ஆனை ஓதலாம் தானே. நாங்கள் ஓதக்கூடாண்டாடுறோம், ஓதுங்க. புகழ் மாலை படிக்கிற டைமில் படிங்க, குர்ஆன் ஓதுகிற டைமில் ஓதுங்க, தொழுகிற வக்து வந்தவனோ தொழுங்க. வாழ்க்கை பூராகவே நாங்கள் மௌலத்து ஓதுறோம், புகழ் மாலை பாடுறோம், அதனால் குர்ஆனே தொட்டதில்லைன்ற மாதிரிக்கு எத்தனையே பேர், அதாவது பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புக்குமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இதுதான் ஈமானா? அவர் பேசுபவருக்காக இருந்தாலும், மௌலிது ஓதுபவருக்காக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நாளை மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிந்துரை கொண்டுதான், ஷபாத்தை கொண்டுதான் எவர் சுவர்க்கம் செல்வதாக இருந்தாலும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால அருமையான சகோதரர்களே, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நேரம் நெருங்கி கொண்டு விட்டது. மாநபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது என்பது இறைவன் மலக்குமார்களுடைய அமல். அவன் சொல்றான், இவன் சொல்றான், இப்படி சொல்றான், அப்படி சொல்றான் என்று ரோட்டால போறவண்ட கதையை காதல் எடுத்துட்டு எங்கட ஈமான நாங்கள் பாழாக்குவது என்பது கிடையாது. நாங்கள் அதுக்கு பின்னால் போகக்கூடாது. ஓதுகிறதா, மஜ்லிஸ் அமைக்கப்பட்டிருக்கிறதா, இருங்கள். நான் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஹதீதுகளிலும் குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான உயர்வான சங்கையான மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் கலந்து ஈமானை உறுதிப்படுத்திய நிலையில் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள்வாயாக. அந்த மாண்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைத்த உயர்வான கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. அன்னார்களுடைய ஷஃபாஅத்தை எங்கள் அனைவர்களுக்கும் வாஜிபாக்கி அருள்வாயாக. உயிரைவிட நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கி அருள்வாயாக. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஓதப்படுகின்ற இந்த புகழாரத்தின் ஊடாக இந்த ஊருக்கு பரக்கத்தை சொரிந்தருள்வாயாக. இந்த ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. நாளை ஏற்பட இருக்குகின்ற புலைமை பரிசில்களில் முஸ்லிம்களை அறிவு ஞானத்தில் முன்னோடிகளாக, இந்த நாட்டிலே ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்னோடிகளாக யா அல்லாஹ் அவர்களுடைய பரீட்சையிலே பாஸ் பண்ணக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டு யாரெல்லாம் நாளை எக்ஸாம் எழுதுகிறார்களோ அவர்கள் உடலில் எந்த விதமான சோர்வும் ஏற்படாமல், களைப்புகளும் ஏற்படாமல், படித்ததை மனதிலே பதிய வைத்து அழகிய முறையிலே
அந்த பரீட்சையில் சித்தி பெறக்கூடிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் சொரிந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் بجاه السيد الأمين وما علينا إلا البلاغ المبين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. الله 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 نصر يا رسول الله. الله 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 نصر يا رسول الله. يا فوز من حبك وقد لزم وجد يا عز من يراك يصبح ولي الله. الله 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 نصر يا رسول الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وذريته وأهل بيته وأحبابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. سئلت عائشة عن خلق رسول الله صلى الله عليه وسلم كان خلق القرآن أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வெளித்து நெடுநிலத்தை காத்தினிக்கும் மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சர்மாக்க போதகர் எம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார்களுடைய பரிசுத்த குடும்பத்தவர்கள் அன்னார்களுடைய வாழ்க்கையில் அணிதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் உங்கள் வழிமார்கள் இறைநேற்ற செல்வர்கள் முஸ்லிமான முஃமினான நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டியவனை பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் மிக்க நல்ல அடியார்களே, பெரியார்களே, உலமாக்களே, மாணவர்களே, எல்லோருக்கும் இஸ்லாத்தினுடைய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் சதித்திரங்கள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் வசந்த காலத்தில் நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மாதமாகிய இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் சரித்திரங்கள் அன்னார்களுடைய புகழ் மாலைகள் எல்லாம் ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்டி தந்த அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செவிசாய்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்த சமூகத்தினர்கள், அந்த மக்கள்கள் இருள் நிறைந்த ஒரு பாசறையில் வாழ்ந்தார்கள். எந்த இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பது, யாரை நாங்கள் தேர்ந்தெடுப்பது, எப்படிப்பட்ட ஒரு நபியை நாங்கள் தேர்ந்தெடுப்பது, எங்கள் இந்த இருளில் கிடக்குகின்ற நாங்கள் எவ்வாறு புத்துரு உணர்வு நாங்கள் பெறுவது என்ற
அந்த இயக்கத்தில் அந்த தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயம் அந்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் யாரை ஒரு நபியாக தேர்ந்தெடுப்பது, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக யார் வருவார்கள், இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் கடந்து ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் எப்பொழுது நாங்கள் காலடி வைப்போம் என்ற இயக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. யார் இறைவன் எங்களை படைத்த ரப்பு யார்? எல்லோரும் ஒவ்வொரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடவுளில் நாங்கள் வணங்கப்படக்கூடிய கடவுள் இறைவன் யார் என்று தத்தளித்த ஒரு காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட அந்த இருள் நிறைந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பிறக்க வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அந்த சமுதாயத்தினர்கள் வழங்கி கொண்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நல்ல குணங்களையும் அன்னார்கள் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்பையும் இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சஹாபாக்கள் உட்நோக்குகிறார்கள். அத்தனை விடயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு மத்தியில் நடந்து கொள்கின்ற அந்த விதம், அவர்களுடைய பண்பு, இறைவன் எத்தனை தொல்லைகளையும் காபிர்கள் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த பொழுது இறைவன் ஒருவன் என்ற அந்த அல்லாஹுவை நிலைநிறுத்தி வைத்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையை சஹாபாக்கள் அறிந்து கொள்கிறார்கள். இவர்கள் தான் சிறந்த ஒரு நபி. எதிலும் தளம்தாறு, எதிலும் அவர்கள் விட்டு கொடுக்காமல் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்ற யதார்த்தத்தை பதமாக அவர்கள் காலடி வைத்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் தான் எங்களுக்கு தகுதியான ஒரு நபி, ஒரு ரசூல் என்பதை அந்த சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் கதைச்சிக்கு இருக்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு கட்ட ஸலவாத்து சொல்லுங்க. இங்க வந்துக்கிட்டு ஒரு நல்ல நீயத்தோட எண்ணத்தோட வந்திருக்கிறோம், பேசிக்கிருப்பதுக்கல்ல. அது காலமெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில இருந்து பேசிக்கிருந்து அதெல்லாம் முடிஞ்சு. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை, அந்த வழிமுறைகள், சரித்திரங்கள், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். அதுதான் நியத்தாக இருக்க வேண்டும். புதினம் பார்ப்பதற்கோ மற்றவர்களோடு கிண்டல் அடிப்பதற்கோ வரவில்லை. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேர் கட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள். அது நமக்கு மாத்திரமல்ல, நாளை மறுமையில் நாங்கள் வெற்றியாளராக இருப்பதற்கு அது ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்தார்கள். அந்த தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்கிறார்கள். இவர்கள் தான் சரியானவர்கள். இவர்களை நாங்கள் வழி நடப்பமையாக இருந்தால், பின்பற்றுவோமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்ற அளவுக்கு அந்த நாயகத்துக்காக வேண்டி தன் உயிரை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு அப்பால் அவர்கள் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த தோழர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த கஷ்டங்களும் எந்த துன்பங்களும் வந்த போதிலும் துணிந்து நின்றார்கள். சஹாபாக்களுக்கும் அதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழப்படக்கூடியவர்கள். இந்த உலகம் கியாமத்து நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நாளை மறுமையிலும் அவர்கள்
புகழ் ஒழித்து விடாது. அது நிரந்தரமாக நாளை மறுமையில் வரைக்கும் நாயகத்தினுடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை சஹாபாக்கள் அறிந்தார்கள். நாயகத்தோடு ஒரு துணையாக இருந்து இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை கட்டி எழுப்பினார்கள் என்பதாக வரலாறுகள், ஹதீசுகள் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து 7வது நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து 7வது நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அகீகா கொடுத்துவிட்டு முஹம்மத் என்று பெயர் வைத்தார்கள். 7வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அகீகா கொடுத்துவிட்டு முஹம்மத் என்று பெயர் வைத்தார்கள். அங்கு இருந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் எல்லாம் எங்களுடைய அரசர்களுடைய பெயர் இருக்கிறது, எங்களுடைய மூதாதையர்களுடைய பெயர் இருக்கிறது, எங்களுடைய செவிக்கு மாற்றமாக, வளமைக்கு மாற்றமாக ஒரு புது பெயர் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே, உங்களுடைய பேரப்புள்ளைக்கு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நோக்கி அந்த குறைஷி காஃபிர்கள் கேட்குகிறார்கள், அந்த அரசர்கள் கேட்குகிறார்கள், வளமைக்கு மாற்றமாக எங்களுடைய அரசர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, எங்களுடைய மூதாதையர்களுடைய பெயர் இருக்கிறது, இவர்களுடைய பெயரை வைக்காமல் நீங்கள் ஏன் ஒரு புது பெயரை வைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அவர்கள் புகழப்படக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் சரி நாளை மறுமையில் சரி அவர்கள் புகழப்படக்கூடியவர்கள், அதனால் முஹம்மது என்று நான் பெயர் வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதே போல் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். எப்படியான கனவென்றால், ஒரு மரம், அந்த மரத்தை பிடித்து ஒரு சமுதாயத்தினர்கள், இந்த உலகத்தில் உடையவர்கள் அந்த மரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கனவுக்கு விளக்கத்தை தெரிந்து கொண்ட பொழுது இந்த விளக்கத்துக்கு இந்த கண்ட கனவுக்கு விளக்கத்தை தேடுகிறார்கள், கண்டு கொள்ளுகிறார்கள், அறிந்து கொள்ளுகிறார்கள். என்னவென்றால், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்க போகிறது, உங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பேர குழந்தை ஒன்று பிறக்க போகின்றார்கள். அவர்களை எல்லா சமுதாயத்தினர்களும் பின்பற்றுவார்கள். வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் முஹம்மது என்று நான் பெயர் வைத்தேன், முஹம்மது என்று நான் பெயர் வைத்தேன் என்று இந்த கனவுக்கு விளக்கமாக இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கோ, எந்த ஒரு ரசூலுக்கோ, எந்த ஒரு சமுதாயத்தினர்களுக்கும் மத்தியில் வாழுகின்ற ஒவ்வொருவர்களுக்கோ முஹம்மது, அஹ்மது என்று யாரும் பெயர் வைத்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது அவதரித்தார்களோ அப்போதுதான் முஹம்மது, அஹ்மது என்ற பெயர் தலை தோங்க ஆரம்பித்தது. முஹம்மது என்று பெயர் இந்த உலகத்தில் பறந்து விருந்து காணப்பட்டது. அந்த மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் உள்ளவர்கள் தான் இவர்கள் தனித்துவமான முறையில் புகழப்படக்கூடியவர்கள் என்பதற்காக வேண்டி இறைவன் இந்த முஹம்மது, அஹ்மத் என்ற பெயரை இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி சிறப்பும் மகிமையும் மகத்துவம் மகோன்னத்துவம் நிறைந்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் நாயகத்தினுடைய புகழை உயர்த்தி பேசுகிறான். எப்படியானது? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அனித்தும் மா அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்ற ஒரு வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். நம்பிக்கையாளர்களே, நாம் தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் உங்களில் ஒருவர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு
நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர்கள் ஒரு பொழுதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள், ஒரு பொழுதும் அவர்கள் கவலையோடு இருப்பார்கள். அவர்கள் இரக்கம் உள்ளவர் என்பதை இறைவன் அல்லாஹ் ஜல்ல குஷானஹு தஆலா அவனுடைய திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை உயர்த்தி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம் இறைவன் மற்றும் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், நபியே நாயகமே, திண்ணமாக நீங்கள் மேலான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழை உயர்த்தி பேசுகிறான். இன்னும் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உங்கள் மகிமை, நாம் உங்களுடைய மகிமையை, உங்களுடைய கீர்த்தியை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் அல்லாஹ் ஜல்ல குஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விளக்கம் அளிக்கின்ற பொழுது 4 விடயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை நான் உயர்த்தியிருக்கிறேன் என்று இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது முதலாவது தருகிறார்கள், 5 நேரமும் ஒவ்வொரு வக்திலும் சொல்லப்படுகின்ற அதான். முதலாவது சொல்றார்கள் அதான். இந்த அதான் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உச்சரிக்கப்படவில்லை என்றால் அங்கே அதான் என்பது கிடையாது. அதேபோல் இகாமத், இந்த இகாமத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய பேர் உச்சரிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அது இகாமத்தாக கிடையாது. அத்தஹியாத், மூன்றாவதாக சொன்னார்கள் அத்தஹியாத், ஒரு மனிதன் அத்தஹியாத்தில் தொழுகையில் ஓத வேண்டும். அந்த அத்தஹியாத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் தொழுகை பாத்தில். இன்று எத்தனை பேருக்கு அத்தஹியாத்து தெரியும்? அத்தஹியாத்து தெரியுமா யாருக்கும்? அல்லது அரைகுறையாக தெரியும்? இந்த அத்தஹியாத்தில் முழுமையாக நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும், அதுவும் உச்சரிப்போடு. இந்த அத்தஹியாத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாமமும் நாயகத்தினுடைய குடும்பத்தினருடைய நாமமும் அங்கே பொதிக்கப்படவில்லை என்றால் தொழுகை பாத்தில். இந்த விடயத்தையும் அடுத்ததாக சொன்னார்கள். 4வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஹுத்பா, ஜும்மா இருக்கில்லையா, அந்த ஹுத்பா அரபியில் ஓதுவார்கள், அது ஹுத்பா. இந்த ஹுத்பாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருநாமமும் நாயகத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய திருநாமகம் உச்சரிக்கப்படவில்லை என்றால் ஹுத்பா பாத்தில். இந்த 4 விடயங்களையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே சொல்கிறான். அடுத்ததாக சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய அமரர்களும் அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளை ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுவீர்களாக. இறைவன் எவ்வளவு அன்பாக கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அங்க முனாஃபிக் என்றும் கூறவில்லை, நம்மை பார்த்து முனாஃபிக் என்றும் கூறவில்லை, நயவஞ்சக என்றும் கூறவில்லை. மாறாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. நாங்களா ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பேருக்குத்தான் இருக்கிற ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நேசம் வைக்காத சிலர்கள் இருக்கிறார்கள். என்னையா நாங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசிக்கிறோம் என்ற ஒரு கூட்டம். ஆனால் உண்மைக்கு உண்மையாக அந்த ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அந்த சஹாபாக்கள், அந்த சீதவிகள். எப்படிப்பட்ட அந்த சீதவி, அந்த சஹாபாக்கள் உறங்குகின்ற நேரத்திலும் நாயகத்தை நினைப்பார்கள். நடுத்த சாம 2 மணி 3 அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு தூக்கமே போகும். அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட இந்த நாயகத்தை பார்க்காமல் இருக்க முடியாது, பார்க்க முடியாது. எப்படியாவது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த கண் பார்த்தால் தான் தூக்கம் போகும் என்ற நிலையில் இருந்த அந்த சஹாபாக், அதுதான் ஈமான்.
எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எது வந்தாலும் அந்த நாயகத்தோடு ஒத்தாசையாக இருந்தார்கள் அந்த தோழர்கள். அவர்களிடத்தில் இருந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்குகின்றது என்றால் ஒரு கடுகளவு கூட இல்லை. அதைத்தான் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இறைவன் அந்த நாயகத்தினுடைய புகழை உயர்த்தி பேசுகிறான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நம்மளுக்கு யாராவது உதவி செய்தா நமக்கு நினைப்பு வருகின்ற பொழுதுதான் அவரை நாங்கள் நினைவுபடுத்துவோம். ஆனால் இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக வேண்டி இறைவன் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா இந்த அடியார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இறைவனுடைய. அதனால் தொழுகையிலையும் ஏனைய வணக்க வழிபாடுகளிலேயும் இறைவன் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா நாயகத்தை நம்முடைய உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த நாயகத்தை நேசிக்க வேண்டும், உயிர் உச்சரிக்கப்பட வேண்டும், மறக்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இறைவன் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்தில் ஒரு அருட்கொடையாக நான் அனுப்பியே தவிர அவர்களை இந்த உலகத்தில் அருட்கொடையாக நான் அனுப்பியிருக்கின்றோம் என்று இறைவன் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா மற்றும் ஒரு வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். பல வசனங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களுடைய புகழை பற்றி பேசியிருக்கிறான். சில ஆயத்துக்களை நான் உங்களுக்கு மத்தியில் முன்வைத்திருக்கிறேன். ஒரு கட்டம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குண நலங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். எப்படியான விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்றீர்கள், சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தால் தாங்கி இருக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள், விருந்தாளிகள் வந்தால் விருந்தோம்பல் செய்கின்றீர்கள், விருந்தாளிகள் வந்தால் நீங்கள் விருந்தளிக்கின்றீர்கள். ஆனா நம்முடைய சில பழக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா? விருந்தாளிகள் வந்தா வாங்கன்னு சொல்லி போட்டு நம்ம மெதுவா உள்ளுக்கு போய்த்துறோம். அவர்கள் மெதுவா கொஞ்சம் அசைஞ்சு ஆடி தயங்கி உள்ளுக்கு வருவார்கள். யாரும் நம்முடைய ஃபேமிலிகள்ல குடும்பத்துல அல்லது யாராவது புதிதாக வந்தால் வாங்கலை நின்று கதவை திறந்து நம்ம மெதுவா உள்ளுக்கு போய்த்துருவோம் இல்லையா? அவர்கள் பிதுங்கி அப்படியோ பின்னுக்கு நிப்பாம அது பிறகு போய் கூட்டிட்டு வந்து இறங்கிட்டு கதிரையில இப்ப இருப்பாற்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தினார்கள் தெரியுமா? அவர்களை கையை பிடித்து கூட்டிக்கு வந்து அவர்களை உட்கார வைத்து அரவணைப்பார்கள். அதுவும் பக்கத்தில் வைத்து அவர்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவு திகட்டும் வரைக்கும் சாப்பிடுங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு விருந்தோம்பல் செய்வார்கள். அவர்களுக்கு சலிச்சு போய்விடும். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் விருந்தோம்பல் செய்வார்கள். நாம என்ன செய்வோம்? சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நல்லா ஹைஃபையா ஆக்கல சாப்பாடுலாம் கொடுத்து விட்டு சரி என்னபடி விளம்பிட்டு பேய்த்துருவாங்க, அப்படி நம்ம உள்ளுக்கு வந்துடும். அப்படி இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாயில் வரைக்கும் கதவு வரைக்கும் அவர்களை வழி அனுப்பி விட்டுதான் அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள். சிலர்களிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது. அப்படியான பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். விருந்தாளிகள் வந்தால் அவர்களை எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்றார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை உயர்த்தி பேசுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, சுஇலத் ஆயிஷா அன் குலுகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணநலம் எவ்வாறு இருந்தது? நாங்கள் அறிந்த விஷயம் இருந்தாலும் கேட்க வேண்டும்.
எவ்வாறு இருந்தது என்று கேட்ட பொழுது கான ஹுலுகுல் குர்ஆன், நாயகத்துடைய அந்த குணநலம் குர்ஆனாக இருந்தது என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குணநலம் குர்ஆனாக இருந்தது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகப்படுகிறார்கள், வெறுத்து போகிவிட்டது, என்ன செய்வது ஏது செய்வதென்று. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆசை, எப்படியாவது கஅபாவுக்கு உள்ளே 2 ரக்அத் தொழ வேண்டும் என்று. பிறந்த இடம் இல்லையா, பிறந்து வளர்ந்த இடம் மக்கா, அவருடைய பொறுப்பில் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நோக்கி கேட்டார்கள். தல்ஹா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, எனக்கு ஆசையாக இருக்கிறது, அந்த கஅபாவுக்குள் உள்ளால் 2 ரக்அத் தொழ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அந்த கஅபாவுடைய சாவியை தாருங்கள், திறந்து விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இருந்தாலும் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத அந்த காலம், மிகவும் ஒரு வைராக்கியமாக இருந்தார்கள். இருந்த போதிலும் மறுத்துவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நான் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நான் வருவேன், நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்க வருவீர்கள் என்று எச்சரித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மத்தியில் ஆளுமை, அந்த கஅபாவுடைய சாவி கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த சாவியை எங்களிடத்தில் தாருங்கள், நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் பராமரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சொன்ன சொல் நடக்குகிறது. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே சமூகம் அளிக்கிறார்கள். அவர்களும் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த சாவியை எங்களிடத்தில் தாருங்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்திருப்பதற்கு மறுத்திருக்க வேண்டும், ஏசிருக்க வேண்டும். நான் அன்று கேட்டு நீ தந்தையா என்று பேசியிருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குணநலம், அந்த உயர்வு, அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நல்ல குணத்தை அங்கே காட்டுகிறார்கள். என்று உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஒப்படைக்குகிறார்கள். கியாமத்துடைய நாள் வரைக்கும் உங்களிடத்திலும் உங்களுடைய குடும்பத்தினர்களிடத்திலும் உங்களுடைய சந்ததிகளிடத்திலும் இந்த திறப்பு உங்களிடத்தில் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்து தன் குண நலத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்தினார்கள் என்றால் நாங்கள் சற்று சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இறை அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து புகழ் மாலை நாங்கள் பாடுகிறோம். இது குர்ஆனில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஹதீசுகள் நம்மளுக்கு தெளிவூட்டுகிறதா? தெளிவூட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழக்கூடியவர்கள் இருக்கின்ற வரைக்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழக்கூடியவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் தாங்கள் இல்லாவிட்டாலும் தாங்களுடைய சந்ததிகள் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழக்கூடியவர்களுடைய நசீபனை அல்லாஹ் ஜல்ல குஷானஹு தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு கட்டம் ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 120 வருடம் கஅப் இப்னு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாழ்ந்தார்கள். இதில் 60 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு கவி எழுதிய அந்த கரங்கள் 60 வருடம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இழிவுபடுத்தி எழுதிய அந்த கரம், அவர்களை வசைப்பாடிய அந்த நாவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு துஆ செய்தார்கள். இவர்கள் பரிசுத்தமான ஆவியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு இறைவன் அல்லாஹ் ஜல்ல குஷானஹு வ தஆலா பலப்படுத்துவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விடயத்தில் துஆ செய்தார்கள். 60 வருடம் இழிவுபடுத்திய அந்த நாவும் அந்த கரங்களும் மற்ற 60 வருடம் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இஸ்லாத்தையும் புகழ்வதற்குரிய ஆரம்பத்தை 60வது வருடத்தில் ஆரம்பிக்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். நிராகரிப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எதிரியானவர்கள் கவிகளை மிக மோசமான முறையில் பாடினார்கள். எந்த அளவு கண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஈட்டி எவ்வாறு தாக்கினால் தன் உடல்கள் வலிமை பெறுமோ, எவ்வாறு உடல்கள் இயலாமல் போனதோ, அந்த எதிரிகள் வசைப்பாடி அந்த வசைப்பாடல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்தை நோயடித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அழைத்து, ஹஸ்ஸான், நீங்கள் இஸ்லாத்துக்காகவும் நாயகத்துக்காகவும் நீங்கள் இவர்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கவி பாட ஆயத்தமாவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தூண்டினார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக வேண்டியும் ஆரம்பிக்குகிறார்கள். அருமையான வரிகள். இந்த இஸ்லாம் மிகவும் தலை தூங்கி வைக்கக்கூடிய கவிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த துஆவின் மூலமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், படித்தார்கள். அதில் ஒரு வரியை 2 வரிகளை நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், மா இன் மதஹது முஹம்மதன் பிமகாலிதி, என் கவிதையை கொண்டு ஏந்தல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழ் பெறவில்லை. லாக்கின் மதஹத மகாலத்தி பிமுஹம்மதின், அவர்களை புகழ்வதால் என் கவி புகழ் பெறுகிறது என்றார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நீங்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏசி நீங்கள் கவி பாருகின்றீர்கள் இல்லையா, நான் அவர்களை புகழ்ந்து நான் கவி பாருகின்றேன் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர் ஒரு கட்டத்தில் கூறினார்கள். ஹஜவுத முஹம்மதன் ஃபஅஜபத் அன்ஹு வ இந்தல்லாஹி ஃபீ ذاكல் ஜஸாஉ ஹஜவுத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா. இறை மறுப்பாளர்களே, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தி குறைபடுத்தி நீங்கள் கவி பாடீர்கள். அதற்கு பதிலாக அவர்களை நான் புகழ்ந்து பாடுவேன். அதற்குரிய நட்குடைய இறைவன் நாளை மறுமையில் எனக்காக தருவான் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஆதரவு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடினார்கள் என்றால், இன்று நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி புகழ் பாடி அன்னார்களை நேசித்து அன்னார்கள் மீது நாங்கள் விழா கொண்டாடுவதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அன்னார்களை புகழ்வதன் மூலமாக நாங்கள் நரகம் போக வேண்டும் என்று அந்நிய மற்ற கொள்கை உடையவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா, அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல் அவர்களுக்கு சரியாகப்பட்டாலும் எங்களுக்கு சரியாகப்பட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதன் மூலமாக
கவி பாடுவதன் மூலமாக நாங்கள் நரகம் போக வேண்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி நாங்கள் நரகம் போவதில் எந்த விதமான தப்பும் கிடையாது என்றால் நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட நாளை மறுமை நாயகத்தினுடைய அந்த ஷஃபாத்து இல்லாமல் சுவர்க்கம் ஒரு கணம் அவர்கள் நுழைய முடியாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஷஃபாத்து இருந்தால் மாத்திரம்தான் நாங்களும் அவர்களும் நாங்கள் சுவர்க்கம் நுழைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாயகத்தினுடைய நம்முடைய உடல் உயிர் இருக்கும் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழையும் அன்னாருடைய கவியும் நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம். நம்மளுக்கு இல்லாவிட்டாலும் நம்மளுடைய சந்ததிகள் கடைசி வரைக்கும் அன்னார்களுடைய புகழை பாடிக்கொண்டு இருப்பார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு தாய் தந்தையர்களே நம்மளுடைய பிள்ளைகளை சிறந்த ஒரு கொள்ளுகையிலே நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் பேசுவார்கள், துதிப்பார்கள், அவர்களுக்கு நசீப்பு இல்லை என்றுதான் நாங்கள் உணர வேண்டுமே ஒழிய நாங்கள் நசீப்புடையவர்கள் அந்த பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் புகழுவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு வசியத்தாக செய்து கொள்கிறேன். ஆகவே இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த சீதவைகளை எங்களை வளர்த்து நல்லடிகளா எங்களை வாழ வைத்து அந்த சீதவைகளுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. அவர்கள் கபரிலும் நாளை மறுமையிலும் சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த தாய் தந்தையர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் தொழுது வரக்கூடிய நசீபனை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஒரு பொழுதும் நாங்கள் தொழுகையை விடாமல் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும் என ஏவினார்களோ அத்தனை வாழ்க்கை விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கிய அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நாளை யாரெல்லாம் பரீட்சை எழுவதற்காக வேண்டி தோற்றுவிப்பதற்காக வேண்டி இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் மனன சக்தியை கொடுத்தருள்வாயாக. சிறந்த முறையில் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய